வணக்கம் சண்டமா ஃபீவர்ஸ். நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு ஒரு நியூ வீடியோஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நியூ வீடியோஸ்லாம் இல்லை, இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் நடந்தது தான். வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை ஜனாதிபதி அவர்கள் ரிசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட கொடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன பவரு, என்ன ரோல், எதனால வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்கு, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இந்தியா ஃபுல்லாக இப்போ பேசப்பட்டது, யார் புதுசாக அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபாவோட சேர்மனுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், எதனால அவங்கள டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அந்த ரோலையே ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்டான இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதுலேருந்து கண்டிப்பாக இந்த குரூப் 2A அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது வரும். அது கூற்று, அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் மேட்சஸ் ஆஃப் ஃபாலோயிங் மூலயமா டெஃபினட்டா வரும். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப செகண்ட் கான்ஸ்டியூஷன் பாடி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுல என்னென்னலாம் ஆர்டிகல்ஸ் இருக்கு, என்னென்னலாம் அவங்களுக்கு பென்ஷன்ஸ் இருக்கு, எதெல்லாம் ஆனா அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம், எதுலேருந்து அவங்க டிஃபேக்டோ ஆகுறாங்க, எதுலேருந்து இது எடுக்கப்பட்டது, எல்லாமே நீட் அண்ட் கிளீனா தெளிவா வித்தின் 10 மினிட்ஸ்ல பார்த்து முடிக்கிறோம். ஓகே, 10 மினிட்ஸ்ல ஒரு போர்ஷனே முடிச்சு 2 கொஸ்டின் வருதுன்னா அப்போ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு பாத்துக்கங்க. வாங்க, துணை ஜனாதிபதி, இதுதான் இப்ப டைட்டில். ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது இந்தியாவோட துணை ஜனாதிபதினு சொல்றாங்க, பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது. ஓகேங்களா? செகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியோட தலைவரே இவர் தான். ஓகேவா? இந்தியாவின் 2வது உயர்ந்த அரசியல் பதவி துணைத் தலைவர். ஓகேவா? 2வது அரசியல் பதவி, எத்தனாவதுன்னு கேட்கலாம், 2வதுன்னு போடுங்க. இந்தியாவோட துணைத் தலைவர் இவர் அப்படின்னு இருக்கும்போது இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இவருக்கு என்ன குவாலிபிகேஷனு அப்படின்னு தெரியணும்னா வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன கதை மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு துணை ஜனாதிபதி, இப்ப நான் ஜனாதிபதி ஆகணும், துணை ஜனாதிபதி ஆகணும்னா ஒன்றும் இல்லை, ராஜ்யசபா, மக்களவை, மேலவைன்னு, அதாவது மாநிலங்களவை மக்களவைன்னு இருக்கு. மாநிலங்களவைங்கிறது ராஜ்யசபா. ராஜ்யசபா எப்பொழுதுமே அது வேக்கண்டாவே இருக்காது. ஓகேவா? எப்பொழுதுமே அதுல நியமன எம்பிக்கள், அது இல்லாம அதுல இருந்துகிட்டே இருப்பாங்க. அது எப்போதுமே வேக்கண்ட் ஆகாது. ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை லோக்சபா வேக்கண்ட் ஆகும். ஆனா அது வரைக்கும் அதுல யாரு இருப்பாங்க, லோக்சபா ஸ்பீக்கர், அதுல அவங்க தலைவர். ராஜ்யசபால யார் தலைவர் அப்படின்னா சேர்மன் அப்படின்னு இருப்பாங்க, வைஸ் சேர்மன் இருப்பாங்க. சேர்மன்ங்கிறவங்க தான் டிஃபேக்டோ, அதாவது அந்த சேர்மன் பதவிக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? அவங்களுக்கு உள்ள இது என்னன்னா, ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே சொல்லல. டாக்டர் B.R. அம்பேத்கர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இது முன்னாடி ராஜேந்திர பிரசாத், அதாவது ஆரம்பத்துல இருந்த காலகட்டங்களில் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் USSR, அதாவது சம்திங் ரஷ்யா இல்ல ஏதோ வெளிநாட்டு பயணம் போகும்போது ஒரு 15 நாளைக்கு அந்த இடம் வேக்கண்டா இருக்கும்போது பிரசிடென்ட் ரோல யார் பாக்குறதுங்கிறப்போ இவர் தான் இருப்பார். ஸோ இப்போதைக்கு சேர்மனா இருக்கிறவங்க பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்டா இருந்து ஆக்டிங் பிரசிடென்டா வேலை செய்வாங்க. அப்போதைக்கு அந்த சேர்மன் பதவியில யார் இருப்பாங்கன்னா வைஸ் சேர்மனா இருக்கிறவங்க அதுல வந்துருவாங்க. ஸோ இதுலயும் வேக்கண்ட் இருக்காது, இதுலயும் வேக்கண்ட் இருக்காது. அவ்வளவுதான், சிம்பிள், தட்ஸ் இட், முடிஞ்சுட்டா. இது என்ன வந்ததுனால யாரு, ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டா ஆனாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான், சிம்பிள். இதோட கதை ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு உண்டான என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன எமாலுமெண்ட்ஸ் அப்படின்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எப்படி எடுப்பாங்க, அவங்க யார்கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, அவங்களுக்கு இம்பீச்மெண்ட் இருக்கா, தகுதி நீக்கம் இருக்கா, அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கு, பிரசிடென்ட்டுக்குன்னு சொல்றாங்க, பிரசிடென்ட்டுக்கு உண்டான ஈக்குவல் பவர் இருக்கா. இப்போ பிரசிடென்ட் ஒரு பிரிசனரை என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எங்கேயுமே எந்த கோர்ட்லயுமே அட்டன் பண்ற தகுதி இருக்கு, இவருக்கு இருக்கா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜெயில் கைதிகளை தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிக்கலாம், ஆயுள் கைதிலேருந்து விடுவிக்கலாம், அந்த பவர் இவருக்கு இருக்கானா இல்ல. ஏன் கவர்னருக்கு இருக்கு, சில பவர் இருக்கு. அதே மாதிரி கவர்னர் ஆட்சி, அதே பேரு ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஏன் வைஸ் பிரசிடென்ட் ஆட்சி சொல்லுவாங்கன்னா, இவங்க ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட், எப்பெல்லாம் ஒரு வேக்கண்டா இருக்கோ அந்த இடத்துல, அவ்வளவுதான். பட் ராஜ்யசபா சேர்மனோட என்ன ஒரு இது இருக்குமோ, என்ன ஒரு சேலரி இருக்குமோ அதே தான் இவருக்கு. பட் ஓகேவா, பார்ப்போம், என்னென்ன ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியல் பிரிவு 63 துணைத் தலைவர் பதவி நிறுவப்படுது. ஓகேங்களா? துணை ஜனாதிபதினாலே 63 ஆர்டிகல், அதை ஞாபகம் வச்சுங்க. மறைமுக தேர்தல் மூலமாக இவங்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மறைமுக தேர்தல் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன், இது எது மூலமா, எலக்டோரல் காலேஜ் வழியா. ஓகேவா? எலக்டோரல் காலேஜ்
அது எப்படி பிரசிடென்ட தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபால இருக்கிற எம்பி, லோக்சபால இருக்கிற எம்பி, ஆனா அவங்கள்ட்ட நியமன எம்பிக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவங்கள மட்டும்தான் பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் கொடுத்திருக்கு. ஏன்னா அவங்க மக்களோட முதல் சிட்டிசன்ஷிப், மக்களோட தலைவர். அதுக்கப்புறம் சட்டமன்றம், ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கிற சட்டமன்றம், மேலவை கீழவையில இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விகிதாச்சார முறையில என்ன பண்ணுவாங்க, இவங்களை யாரை தேர்ந்தெடுப்பாங்க, பிரசிடென்ட தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இவருக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபால இருக்கிற அனைத்து எம்பி இன்க்ளூடிங் நாமினேஷன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேரை நாமினேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 12 பேரை நாமினேஷன் பண்ணுவாங்க. அவங்களும் உட்பட, லோக்சபா உட்பட இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபா சேர்மனை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல இருந்து வேற எதுவும் இல்லை. ஓகே, தேர்ந்தெடுக்க ராஜ்யசபா மட்டும் தான் ஓட்டு போடும். சேர்மனை தேர்ந்தெடுக்க இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டியில பிரசன்டன்ட் ஓட்டிங், அதாவது வருகை புரிந்து இவரு தகுதி அற்றவர் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபால அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அத 1/3 மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டியில, குறைவான ஒரு ஓட்டு வித்தியாசத்துல லோக்சபால அதை பாஸ் பண்ணணும். இவ்வளவுதான், சிம்பிள். அப்படிங்கிறப்போ பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலான ரேங்க் கிடையாது. பட் எப்போ அப்படின்னா, ஆனாலும் இது நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது அவங்க தானே அமைச்சது. ஆஸ் பர் த பிரசிடென்ட் மாதிரி மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரிவு 63 இந்தியாவிற்கு ஒரு துணைத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 63. அது மட்டும் இல்லாம பிரிவு 64 to 70 துணைத் தலைவர் பற்றிய விவரங்கள், அதாவது அவங்களுக்கு எப்படி தேர்தல் இருக்கு, அவங்களுக்கு தகுதி என்ன வேணும், எவ்வளவு காலம், அதிகாரம் என்ன, அவங்களை எப்படி நீக்கிறது, இவ்வளவுதான் இதுல சொல்லியிருக்கு. இதுதான் கீழே எல்லாமே இருக்கு. ஓகேவா? தேர்தல் எப்படி நடக்குது, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா நடக்குது, ராஜ்யசபால நடக்குது, அதாவது மாநிலங்களவை மேலவைன்னு சொல்லலாம், அதுல நடக்குது. அந்த சேர்மன் தான் வைஸ் பிரசிடென்ட், வைஸ் சேர்மன் தான் சேர்மன் இல்லாதப்போ அவரா சேர்மனா இது பண்ணி நடத்துவாரு. ஓகேவா? அதே சேம் திங் தான். ஆனா ஒண்ணு, எப்பெல்லாம் இந்த கூட்டு, அதாவது ஜாயிண்ட் மீட்டிங் நடக்கும், ஓகேங்களா, ஜாயிண்ட் ரெசல்யூஷன் ஜாயிண்ட் மீட்டிங்னு, ராஜ்யசபா, மக்களவை, லோக்சபா ரெண்டுமே சேர்ந்து ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ அப்ப யார் தலைவரா இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பாங்க. ஓகே, அதுல மறந்துடக்கூடாது. அந்த இதுலதான் அப்ப துணைத் தலைவர் தேர்தல் எப்ப நடக்குது அப்படின்னா 63 ஆர்டிகல் சொல்லுது. இது என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தின் இரு அவைகள், மேலவையும் கீழவையும் சேர்ந்த தேர்தல் மன்றம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா? நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம். நியமிக்கப்பட்ட ஓகே, இதுல யார் யார் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா 12 பேரு. இதுல மேலவையில, கீழவையில 2 பேரு ஆங்கிலோ இந்தியன்ஸ், இவங்க எல்லாம் சேர்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநில சட்டமன்றங்கள் இதில் பங்கேற்கவில்லை. இது நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இவருக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகுதி 66 என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயசை கடந்திருக்க வேண்டும். பிரசிடென்ட்டுக்கு என்னவோ அதுதான். வேற லாபம் தர்ற எந்த ஒரு விஷயத்திலுமே இவங்க ஈடுபட்டு இருக்க கூடாது. மாநிலங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியானவர், ஓகேவா, இருக்க வேண்டும். மத்திய அல்லது மாநில அரசுல சம்பளமுடைய பதவியில எதுலயும் இருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, எம்பியா இருக்கணும்னா ஆர்பிஐ இதுல 15,000 பணம் கட்டி இருக்கணும். அந்த பணத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம், அதெல்லாம் எல்லாராலையுமே முடியும். 15,000 பணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் பதவி காலம் மற்றும் காலியாகும் நிலை எப்படின்னா பிரிவு 67, 68 இந்த பிரிவு சொல்லுது. பதவி காலம் 5 ஆண்டு தான். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உள்ளவர். ஓகேவா? ஒரு முறை இல்ல, எத்தனை நம்பர் வேணாலும் ஒரே ஆளு ராஜ்யசபா சேர்மனாவா இருந்து வைஸ் பிரசிடென்டாவா ஆகலாம். இதே மாதிரி யாரு ஆயிருக்காங்கன்னா, ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 தடவை வைஸ் பிரசிடென்டா ஆகி இருக்காங்க. ஓகேவா? சோ அதனால இது சொல்லப்படுது. ஜனாதிபதிக்கு ராஜினாமா செய்தால் பதவியை விலகலாம். ஜனாதிபதிக்கு ராஜினாமா செஞ்சு ஜனாதிபதி கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இவரு என்ன பண்ணலாம், ராஜினாமா ஆயிக்கலாம். அதுக்கப்புறம் மாநிலங்களின் தீர்மானம் மற்றும் மக்களவையின் ஒப்புதல் மூலம் நீக்க முடியும். தீர்மானம்னா என்ன,
இவங்க 2/3 மெஜாரிட்டி பண்ணி முடிவு பண்ணிடுவாங்க. அதை யாருக்கிட்ட கொண்டு போவாங்க? லோக்சபாட்ட கொண்டு போயிட்டு என்னன்னா நாங்க இவரை நீக்கிக்கலாமா அப்படின்னு கேட்கிறப்போ ஓகே சிம்பிள் மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா என்ன பண்ணுவாங்க? நீக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். சோ அதனால சொல்றேன், மரணம், ராஜினாமா, நீக்கம் போன்றவற்றால் மூலியமா இவர் பதவி காலி ஆயிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை நாள்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 நாட்கள்ல இவரு ஓட்டு போட்டு அந்த ராஜ்யசபா சேர்மனுக்கு ஆளை கொண்டு வந்துருவாங்க. ஓகே, விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 14 நாட்கள் தான். ஓகேவா? அதுவே வந்து ஒரு பிரசிடென்ட் இதே மாதிரி ஆயிடுச்சாங்கன்னா எவ்வளவு காலங்கள் எடுக்கும் அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள. அது 6 மாசம், இது 14 நாள் தான். எதனால அப்படின்னா ராஜ்யசபாங்கிற ஒரு இது வந்து வேக்கண்டே ஆகக்கூடாது. எப்பொழுதுமே பார்லிமெண்ட் உயிரோட இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக அதை வேக்கண்ட், நோ வேக்கண்ட் ஸ்பேஸ், லோக்சபா வேக்கண்ட் ஆகும், ராஜ்யசபா வேக்கண்டே ஆகுது. எப்பாவது யாராவது இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2/3 ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ரொட்டேஷன்ல அதுல ஆள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். இது அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பிரிவு 64 என்ன வந்து சொல்லுது? பிரிவு 64 அப்படின்னா மாநில அதிகாரப்பூர்வ தலைவர் இவர் தான், ராஜ்யசபாவோடது எக்ஸ் அபிஷியோ சேர்மன். ஜனாதிபதி மரணம், ராஜினாமா, பதவி நீக்கம் போன்ற புதிய ஜனாதிபதி வரும் வரை துணை ஜனாதிபதியாக செயல்படுவார். அதுக்கப்புறம் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அப்பர் ஹவுஸ் ஆஃப் த அமெரிக்கன் லெஜிஸ்லேச்சர், அதாவது அமெரிக்கால செனட்ல இருப்பாங்க இல்லையா வைஸ் சேர்மன், அந்த பதவியோட ஈக்குவல் ரைட்ஸ் உள்ளதுதான் இது. இந்த பதவியை எடுத்ததே அங்கிருந்தா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எடுத்திருக்கிறார். ஓகேவா? அதுதான் இது சொல்லப்படுது. ஜனாதிபதி செயல்படும் பொழுது மாநிலங்களின் தலைவராக இயக்க மாட்டார். அப்போதைக்கு யார் அந்த இடத்துல இயக்குவானா வைஸ் சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு. அவரு அந்த இடத்த புரிச்சுக்கிட்டு அவரு ராஜ்யசபாவை வழிநடத்துவார். இவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்புறம் அடுத்தது இவரை எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். மாநிலங்களவையில் முழுமையான பெரும்பான்மையுடன் தீர்மானம் பாஸ் செய்ய வேண்டும். அதனை மக்களவையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். லோக்சபா ஒப்புக்கொள்ளணும், ராஜ்யசபால முடிவு பண்ணணும், லோக்சபா அதை ஒப்புக்கொள்ளணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, வேற எதுவும் பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஆர்டிகல் 67 தான் சொல்லுது, ஜனாதிபதியை நீக்குவது போல தனியாக குற்றச்சாட்டுடன் இம்பீச்மெண்ட் தேவையில்லை. இம்பீச்மெண்ட் என்ன? 2/3 மெஜாரிட்டி வேணும். பதவி நீக்கம் பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவங்களுக்கு எப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. முக்கிய அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த துணை ஜனாதிபதிக்காக 7வது திருத்த சட்டம், துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் பதவியில் இருப்பினும் ஜனாதிபதியாக செயற்படும் போது அந்த பதவியை செய்ய இயலாது என நிர்ணயம். இவரு ராஜ்யசபா அதாவது துணை ஜனாதிபதியா இருக்கும் போது தலைவர் பதவியில் இருப்பினும் ஜனாதிபதியாக செயற்படும் போது அந்த பதவியை செய்ய இயலாது. ராஜ்யசபால இருக்கிற பதவியை அவருக்கு உள்ள பவர் கிடையாது துணை ஜனாதிபதியா இருக்கும்போது. ஏன்னா எப்ப இருந்தாலும் அவர் வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா, பிரசிடென்ட் வேக்கண்டா இருந்த காலங்கள்ல அவர் துணை ஜனாதிபதியா இருக்கும்போது ராஜ்யசபால நடக்கிற விவகாரங்கள்ல இவர் தலைவர் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, 11வது திருத்த சட்டம் என்ன சொல்லுது? 1961, இது 1956. துணை தலைவர் தேர்தலுக்கான இரு அவைகளின் கூட்டுச்சபை தேவை என்பதை நீக்கி தேர்தல் நடைமுறையை எளிமைப்படுத்தியது. ஓகேவா? 2 இது கூட்டு ஜாயிண்ட் மீட்டிங்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்றதா இந்த 11வது. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் சின்ன சின்ன குறிப்புகள். என்ன குறிப்புகள் வாங்க பாத்துருவோம். 1997 ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல் சட்டம் 1952 இது மூலியமா நடந்திருக்கு. ஓகேவா? இந்த ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல் சட்டம் 1952 படி என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஃபர்ஸ்ட் இருந்த ஜனாதிபதி. அவரு ஏதோ ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக வெளிநாடு போகும்போது இந்த இடம் பிரசிடென்டா இருக்கிறதுக்கு வேக்கண்டா இருந்தது. அப்ப ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதி போஸ்டுக்கு போனாங்க. அதே மாதிரி 2 தடவை போனாங்க. அதை வந்து இந்த சட்டத்தின் மூலயமா தான் நடந்துச்சு. அதனாலதான் இது கொடுத்திருக்கு. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிருஷ்ணகாந்த் பதவியில் இருக்கும்போது இறந்த முதல் ஜனாதிபதி அவர் தான். யார் பதவியில இருக்கும்போது இறந்த துணை ஜனாதிபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணகாந்த்னு சொல்லிடுங்க. அப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் பக்ருதீன் அலி அகமது 2 ஜனாதிபதியும் பதவியில் இருக்கும்போது இறந்த போது அப்போது யார் யார் துணை ஜனாதிபதியாக இருந்தாங்க? ஜனாதிபதி இவங்கெல்லாம் பிரசிடென்ட் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் பக்ருதீன் அலி அகமது இருக்கும்போதே இறந்ததுனால துணை ஜனாதிபதியா யார் இருந்தாங்கன்னா வி.வி. கிரி, பி.டி. ஜட்டி அப்படிங்கிறவரு ஜனாதிபதியாக செயல்பட்டாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஜூன் 1960 அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சோவியத் யூனியன் போனதுனால இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜூலை 1961 வரைக்கும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இது 2 தடவை. எந்தெந்த தடவை அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் 1960, அப்புறம் 1961 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இறந்ததுனால துணை ஜனாதிபதியா யாரு இருந்தாங்க, பிரசிடென்ட் ஆக்டிங் அண்ணா ராதாகிருஷ்ணன். அவ்வளவுதான். ஓகேவா, இது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, சிம்பிள் தான். அப்புறம் ஜனவரி 1, 2016 முதல் அமலுக்கு வரும் வகையில இந்த நிதி சட்டம் ஒண்ணு நடந்துச்சு. என்ன அப்படின்னா 2018 துணை ஜனாதிபதிக்கு எவ்வளவு பென்ஷன் பணம் இருந்ததுன்னா 20,000 இருந்தது. ஆனா அந்த சட்டத்தின் மூலியமா 50% அவர் வாங்குற சேலரிக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வச்சிருந்தாங்க, பாசம் ஆயிடுச்சு. அவருக்கு துணை ஜனாதிபதிக்கு சேலரி எவ்வளவுன்னா 4 லட்சம். 4 லட்சத்துல அவரு என்னைக்கு அவர் ரிட்டையர் ஆகுறாரோ அப்பத்துல இருந்து அவருக்கு பென்ஷன் பணம் எவ்வளவுன்னா 2 லட்சம், 50%. சோ அததான் இதுல சொல்லியிருக்கு. ஜனவரி 1, 2016 முதல் அமலுக்கு வரும் வகையில் நிதி சட்டம் 2018 பார்க்கவும். என்ன அப்படின்னா 1953 திருத்தியது. இந்த இது அதிகாரிகளும் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் சொல்லுவாங்கல்ல, அலவன்சஸ். அது இதுல துணை ஜனாதிபதியின் ஓய்வூதிய திருத்த சட்டம் 2008 நடந்துச்சு. அந்த ஓய்வூதியத்துல தான் 4 லட்சம் ரூபாயில அவர் சேலரி உயர்த்தப்பட்டு இப்போதைக்கு அவருக்கு எவ்வளவு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் அவருக்கு பென்ஷன். ஓகேவா, 2 லட்சம் ரூபாய் பென்ஷனா வாங்குறாங்க ஒவ்வொரு துணை ஜனாதிபதியும் ரிட்டையர் ஆன பிறகு. துணை ஜனாதிபதி பதவியில் இருப்பவர்களுக்கு அரசமைப்பு சட்டம் எந்த ஊதியத்தையும் நிர்ணயிக்கவில்லை. ஓகேவா, ஊதியத்தை நிர்ணயிக்கவே இல்லை. மாநிலங்களை தலைவராக தனது வழக்கமான சம்பளத்தையே அவரு நாடாளுமன்ற மாதத்திற்கு 1.2 லட்சத்தில இருந்து 4 லட்சமாக உயர்த்தியது. 2008 ஆண்டின் தொடக்கத்துல ஓய்வு பெற்ற துணை ஜனாதிபதி ஓய்வூதியம் 20,000, அவரது மாத சம்பளத்துல 50,000 உயர்த்தப்பட்டது. ஓகேவா, கூடுதலாக அவர் தினசரி கொடுப்பனவு, இலவச வீட்டு வசதி, மருத்துவம் எல்லாமே உண்டு. இவ்வளவுதான். அப்புறம் இந்திய துணைத் தலைவர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952 டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். குரோனாலஜிக்கல் ஆர்டரா கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் இப்பயே பாத்துருங்க, முடிச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோ தானே. ஓகே, 1957 டாக்டர் ராதாகிருஷ்ணன் 2 தடவை வருவாரா. அதுக்கப்புறம் 1962 டாக்டர் ஜாகிர் ஹுசைன் 2ஆம் நிலை வேட்பாளர். அது தேவையா? சரி, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கேன்ல. அதுக்கப்புறம் இவர் 3வது 1967 விவி கிரி, 1969 ஜிஎஸ் பாதக்கு, 1974 பிடி ஜட்டி அப்படிங்கிறவரு, 1979 ஹிதயத்துல்லா, 84 வெங்கட்ராமன், இவரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரு. 1987 டாக்டர் சங்கர் தயார் சர்மா, எதிர்ப்பு இல்லாமல் தேர்வு நடந்திருக்கு. 1992 KR நாராயணன், இவரும் நம்ம நாட்டை சேர்ந்தவர் தான், தமிழ்நாடு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 84 வெங்கட்ராமன், 92 KR நாராயணன். பிற்காலத்துல வெங்கட்ராமன் ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. சுர்ஜித் சிங் பர்னாலா கவர்னரா இருந்தவர் சென்னையில. ஸோ 1997 கிருஷ்ணகாந்த். அப்புறம் BS வெடிகாவத் 2002. 2007 முகமது ஹமீத் அன்சாரி, அவரு திரும்பி யாருன்னா 2012 முகமது ஹமீத் அன்சாரி, 2 தடவையும் அவரு தான். ஓகேவா, 2 டைம்ஸ். எத்தனை தடவை? 2 பேரு 2 டைம்ஸ் இருந்திருக்காங்க. வெங்கையா நாயுடு 2017. 2022 ஜெகதீப் தங்கர், இவர் தான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. 2025 ஹரிவண்டி நாராயணன் சிங். ஓகேவா, ஹரிவன்ஷ் நாராயணன் சிங்ங்கிறவரு இப்போ ராஜ்யசபா சேர்மனா இருக்கிறாரு. சோ பிரசிடென்ட் எப்ப வேக்கண்டா இருக்கிற போது வைஸ் பிரசிடென்டா அவரு போவார். இதுக்கு முன்னாடி அவரு வைஸ் சேர்மனா இருந்தார். சோ இந்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃபேக்ட்ஸோட கொடுத்தாச்சு. சோ இனி உங்களுக்கு எந்த டவுட் வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து வராது. ஒரு தடவை இந்த வீடியோ பாருங்க, அழகா 2 மார்க்கை தட்டிட்டு போங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.